பாபரி மசீதை கொண்டு வந்துட்டாங்க. தீர்ப்பை மாற்றி எழுதினாங்களோ சரியாக எழுதினாங்களோ அதே மாதிரி வந்து சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சிஏஏ அதுக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன் சார். சிஏ வந்து கரெக்ட் சார். நான் அதை சொல்ல உங்களெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு இதுவா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் சார், முஸ்லிம்களுக்கு எத்தனையோ நாடு இருக்கு சார். சிஏ சட்டமா இருந்தாலும் சரி அது திருப்பிய சிஏ திட்டம் சொல்லாதீங்க. மீதி எதனா சொல்லுங்க. முடியாது. அதுல கிறிஸ்துவ ஓட்ட விழுந்து போச்சு. கிறிஸ்தவ ஓட்ட விழுந்து போச்சு. ஏன்னா விஜய் வந்துட்டாரு. எப்படியும் போகும்ல. வேங்க வயல் அது புதுக்கோட்டை தான். வேங்க வயல் இந்த பாய் ஜவஹர் அலி அவர் ஜவஹர் அலி பாய் ஒருத்தர். ஆமா, சமூக செயல்பாட்டாளர். அது வந்து ஆசிரியர்கள் எல்லாத்தையும் போய் நான் வந்தா உங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன், செவிலியர்கள்ட்ட நான் வந்தா எல்லாம் பண்ணுவேன், டாக்டர்கள்ட்ட நான் வந்தா என்ன பண்ணுவேன், போக்குவரத்து துறைகள்ல நான் வந்தா எல்லாம் பண்ணுவேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன சார் விசேஷங்கள்? தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தாங்க ஆட்சியில் இருக்கிற அலங்கோரெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு மும்மொழி கொள்கை எடுத்தார். பரபரப்பாக போவும் பார்த்தாரு. 65 மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா குட்டையில் விழுந்துட்டார். அடுத்தது இன்னும் மத்திய அரசு எதுவுமே சொல்லலை, மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தலை. அதுக்குள்ளே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இருக்கிற மாதிரியோ நான் தான் இந்தியாவில் அறிவுபூர்வமான முதல்வர், என்னை போல் யாரும் இல்லை இங்கு அப்படின்ட்டு சொல்லி, அதாவது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தமிழகத்து 39 எம்பிக்களை அதில் 8 குறைஞ்சி விடுன்றாரு. அதனால் இப்பயே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் சமீபத்தில் சிவராத்திரி இதுக்கு கோயம்புத்தூர் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அப்படிலாம் தமிழகத்தில் எந்த ஒரு எண்ணிக்கையும் குறையாதுன்ட்டார். பொதுவாக சொல்லிட்டார். அதுக்கு அனைத்து கட்சியை கூப்பிட்டு கூட்ட வச்சார். எல்லாரும் ஒரே ஜாலரா அடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம மாநில உரிமைகள்னு ஒன்று இருக்கு சார். மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 39 தொகுதியை இப்போ பிஜேபியை பொறுத்தவரை என்ன வேணாலும் செய்வாங்க. அது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னு சொன்னோன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தேர்தல் கமிஷனுடைய சட்டப்படி பிரைம் மினிஸ்டர் ஒருவர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கணும், கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆமாம், அதையே குவாஷ் பண்ணி ஆர்டினன்ஸை கொண்டு வந்து நீக்கிட்டாங்க இல்லையா? நீக்கிட்டாங்க. அது ஒரு மரபு பாருங்க. 2 பேரும் ஒரு பக்கம், மற்றவரும் ஒரு பொதுவான ஆள். அதான் மரபு. அதையே இல்லாமல் 2 பேரும் பிஜேபிக்காரங்களே கொண்டு வந்துட்டாங்கல்ல. எது வேணாலும் கொண்டு வருவாங்க. ஆப்ரிகேஷன் இங்கே கொண்டு வந்துட்டாங்கல்ல. அங்கே அமைதியே கிடையாது. எங்கே காஷ்மீரில் அமைதியே கிடையாது. நிறைய செய்திகள் எடிட் பண்ணப்படுது. ஆனால் அங்கே கொண்டு வந்துட்டாங்களே. பாபரி மசீதை கொண்டு வந்துட்டாங்க. தீர்ப்பை மாற்றி எழுதினாங்களோ சரியாக எழுதினாங்களோ அதே மாதிரி வந்து சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சிஏஏ அதுக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன் சார். சிஏ வந்து கரெக்ட் சார். நான் அதை சொல்ல உங்களெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு இதுவா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் சார், முஸ்லிம்களுக்கு எத்தனையோ நாடு இருக்கு சார். இல்லை நான் அதை இந்தியனுக்கு இந்து மதம் சொல்லுங்க எந்த நாடு சார் இருக்கு? இல்ல நீங்க சொல்றீங்கல்ல சிஏன்ட்டு, அப்படிலாம் கிடையாது சார். இல்ல அவங்க அந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கிறிஸ்துவர், சீக்கியர், புத்தர், பார்சி, இந்து இவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா இங்கிருந்து வெளியே வந்தவங்களுக்கு இங்கே குடியுரிமை அளிக்கப்படும். ஆனால் இஸ்லாமியருக்கு வழங்கப்படாது என்று எந்த சொன்னது கரெக்டு. இந்த நாடற்ற இந்தியன் அவன் எங்க போவான்? கரெக்ட். அவனுக்கு மதம்னா இருக்கு. எந்த நாடு எதுக்கு? இங்க இருக்க அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க? சிறுபான்மை ஓட்டுக்காசு என்ன சார் பண்றீங்க? எதுட்டு சிஎத்தை கொண்டு வந்து தப்புதன்றீங்க. எப்படி இது கரெக்ட்? அது இல்ல. இப்ப இந்த புத்தர், புத்திஸ்ட், ஜெயினு, சீக்கியஸ் எங்க சார் போவா? பாகிஸ்தான் ஏத்துக்குவானா? பங்களாதேஷ் ஏத்துக்குவானா? பர்மா ஏத்துக்குவானா? ஆப்கானிஸ்தான் ஏத்துக்குவானா? ஈரான் ஏத்துக்குவானா?
சவுதி அரேபியா ஏத்துறான், எந்த நாடு சார் ஏத்துருக்கான்? இப்ப தெருத்துறான் அமெரிக்கால ஓடி போறான்ட்டு. கரெக்ட். இல்ல நான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி கிடையாது, நீங்க சிஏ கொண்டு வந்து தப்புன்றீங்க, அதுக்கு நான் பதிவு பண்றேன். அப்படி சொல்லல, தப்பு இல்ல. அப்படி இல்ல, இது கொண்டு வந்தது கரெக்ட்ன்ற நான் என்ன சொல்றேன், எந்த திட்டங்களையும் அவங்க கொண்டு வர நினைச்சா சரியா தப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. நான் சொல்ற பயணம் புரியுதா உனக்கு? சிஏ சட்டமா இருந்தாலும் சரி, அது திருப்பி சிஏ திட்டத்தை சொல்லாதீங்க, மீதி எதுனா சொல்லுங்க. எனக்கு இந்த உங்களுடைய கருத்துக்கு அது உங்க சரி குட்டிக்கண்ணா சார், அது உங்க இஷ்டம், அது பத்தி பரவாயில்ல. அதே மாதிரி இப்போ 39 தொகுதி நாளைக்கு 31 ஆகிட்டா ஒரு பேச்சு சொல்லுவார். சார் அதை பண்ண மாட்டாங்க சார், பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி சொல்லுங்க சார்? எப்படி பண்ண முடியும்? சவுத் இந்தியா அவன் ஆட்சியில் வரணும் சார். சரி, கர்நாடகாவில் அவன் ஆட்சியில் வர்றான் சார். இப்போ தெலுங்கானால இப்போ ராஷ்டிரிய சந்திரசேகர் கட்சி போயிடுச்சு சார். அங்கே காங்கிரஸுக்கும் இதுதான் சார். நீங்கள் ஆந்திராலையும் அப்படி தான் சார் வளர்ந்துட்டு இருக்கு. புரியுதா? இது ஒரு மடமாற்றம். புரியுதுங்களா? அதாவது இது மடமாற்றம். இப்போ திமுக சொல்லுங்க சார். திமுக மீது நிறைய குறைகள். திமுக அன்ஃபிட் ஆட்சி செய்யறதுக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அது நான் சொல்லல, அதுக்கு சொல்லுங்க. நான் சொல்லல, அவங்க கூட்டணி கட்சிகளே சொல்லிட்டாங்க. இப்போ எல்லா கட்சியுமே சொல்றாங்க கூட்டணியில் இருக்கிற இடதுசாரினா அவங்க ஏன் அதுக்கு கூட தொடர்றாங்கிறதான் பெரிய கேள்வி. அவ்வளோ அன்ஃபிட்டான ஒரு கட்சி, மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை, விரோதம் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அவங்க எதுவும் செய்யலைங்கிறத டோட்டலி தே ஹவ் பீன் டிஸப்பாயிண்ட். டிஸப்பாயிண்டட் யார்? நம்ம அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை இன்க்ளூடிங் திருமாவளவன், இன்க்ளூடிங் நம்முடைய அவர் பேர் என்னது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சண்முகம் ஐயா, எல்லாருமே. ஆனால் அதில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேல்முருகன் ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சார்? அது வெற்றி கூட்டணி சார். வெற்றி கூட்டணின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? 2019, 2021, 2024 உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் 52% வந்திருக்கு சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க சார், மைனாரிட்டி ஓட்டை வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மைனாரிட்டிகள் பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறக்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு ஓரளவுக்கு கிடைக்கலாம். ஆனால் அது மட்டும் கிடைச்சி மற்ற சாதி ஓட்டுலாம் திமுகவுக்கு அதிருப்தி ஆகிட்டா எப்படி சார் திமுக வரும்? இந்த கூட்டணி வச்சுக்கிடுங்க சார். நான் கேட்குற பதில் சொல்லுங்க சார். இந்த கூட்டணி இருக்குது சார், நீங்கள் வெற்றி கூட்டணின்னு சொல்கிறீங்க. திமுகவில் மைனாரிட்டி ஓட்டு வழி இல்லாமல் தான் திமுகவுக்கு போடுறான். மைனாரிட்டிகளுக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல. அதே போன்று இருக்கக்கூடிய இந்து மதத்தில் உள்ள அவ்வளவு பிரிவுகளும் இவனை வேணான்னு சொல்லி மாற்றிட்டானா திமுக 50 சீட்டு வராது. அப்போ இந்த கூட்டணி தோல்வி கூட்டணி ஆயிருமே. அது நடக்குங்கிறானா அந்த வருஷம் இந்த ட்ரிப்பு நடக்க போதுங்க. 2020 நான் உறுதியாக என்ன சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மைனாரிட்டியோ கிறிஸ்தவ முஸ்லீம்களோ ஒரு மனசு நிம்மதி அடைஞ்சு இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நான் முஸ்லீம்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் பேசி எல்லா ஓட்டான்னு கேட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, மதத்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, ரேஷன் கடையில கிடைச்சதுன்னா எங்களும் கிடைக்குது. எல்லாரும் கரெக்ட். நீங்க உண்மையை 15% ஓட்டை வாங்கிட்டான்னு வைங்களேன், 15% ஜெயிச்சிடலாமா? அது இப்ப முடியாதுல்ல. முடியாது. அதுல கிறிஸ்தவ ஓட்ட விழுந்து போச்சு. கிறிஸ்தவ ஓட்ட விழுந்து போச்சு. ஏன்னா விஜய் வந்துட்டாரு. எப்படியும் போகும்ல. ஒரு 2-3% ஓட்டுமே, நிறைய வேணாம். நிறைய போவோம், நிறைய வேணாம். ஒரு 3% வச்சுக்கிடுங்க. 3 போனால் கூட திமுகவுக்கு ஓட்ட தானே. முஸ்லீம்களுக்கு ஒரு வழி இல்லை. சரி, நமக்கு அதிமுக கொஞ்சம் போட்டுருவோன்னு வைங்களேன். ஆக அப்படி இருக்கும்போது ஏனைய ஹிந்து சமூகத்தில் பல சாதி இருக்குது. கவுண்டர் இருக்கிறான், தேவர் இருக்கிறான், செட்டியார் இருக்கிறான், நாடார் இருக்கிறான், பிராமின் இருக்கிறான், பல்லர் இருக்கிறார், பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், முத்தரையர்கள் நிறைய இருக்கிறார்கள், வன்னியர்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லா சமூகமும் என்ன பார்ப்பாங்க, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இன்றைக்கு 4 மாதம் ஆச்சு, 4 வருஷம் முடிய போதே, மாதத்துக்கு ஒரு முறை கார்டு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கொண்டு வந்தியா? கொண்டு வரல. எது மாசத்துக்கு? மின்சார அதுதான் மக்களை பாதிக்கு. 4000 ரூபா வந்தவன் இன்னைக்கு சொல்றான் 10,000 வந்து நிக்குது. கேட்கறதுக்கு நாதியத்து போயிட்டு மறுமுறை அதே 10,000 வந்தது, மறுபடியும் குறையுது. கள்ளத்தனம் பண்றாங்கன்னு நேற்று ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நீங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு. நான் ஒன்றும் செய்ய முடியாம, எனக்கு அதுக்குதான் இன்னும் ஒரு மீட்டர் பொருத்திட்டு நாங்க டிஜிட்டல் மீட்டர் அது சொல்லியிருக்கேன் சார் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. இப்போ மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஃபூல் கிடையாது, ஃபூலிஷ் கிடையாது. அப்படிங்களா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பாலியல் சம்பவங்கள் நடக்கிறது. புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு நல்ல கவுனிங்க, புதுக்கோட்டை பக்கத்தில் வெட்டி படுகொலை செஞ்சான அந்த பாய் ஒருத்தரை, அது அந்த ஏரியா ஃபுல்லாகவே 2 சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடைக்காது. ஒன்று இந்த மலம் கலந்தது, அது புதுக்கோட்டை தான். இந்த பாய் ஜவஹர் பாய், அவர் ஜவஹர் அலி பாய் ஒருத்தரை அது ஒரு பயங்கரமான ஒரு நடக்கும்போது எல்லா சமூகமும் பார்ப்பான். அப்போ ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டான்.
நீதிக்காக போராடின ஒரு மனுஷனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளத்தை எல்லாரும் கொள்ளடிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு வளத்தை கொள்ளடிக்கக்கூடாது, ஒரு தனியார் கொள்ளடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னான். அன்றைக்கி அவங்க கூட எல்லா சமூகமும் தான் நின்றுச்சு. கோயம்புத்தூரில் முஸ்கின்கிற 2 பொம்பளை பிள்ளை மார்வாடி பிள்ளையை கொண்டு டிரைவர் பாலியல் சாவடிச்சானே, எல்லா சமூகமும் ஒருங்கிணைஞ்சு போராடினாங்க. சைலேந்தர் பாபு தான் என்கவுண்டர் பண்ணாரு. நடந்துச்சா இல்லையா? நடந்து எல்லா சமூகமும் அப்படிதான் நிற்பான். நீதி சத்தியம் வந்துருச்சுன்னா அங்கே சாதி இருக்காது, மதம் இருக்காது. அதுதான் புதுக்கோட்டையில் நடக்க போகுது. திமுகவுக்கு இன்னைக்கு பெரிய வேங்க வயலில் புதுக்கோட்டையில் நடக்க போகுது. காட்டி கொடுக்குறவங்க உண்மையிலே ஏறி என்ன இருக்குன்னு பார்த்த பயலிலே மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கான். அவனுலே வந்து இன்டெலிஜென்ட் பியூரோவில் சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணுறான். அவன் அப்பாவும் அந்த தண்ணி தான் குடிக்கிறான், அவன் தங்கச்சி அக்கா பிள்ளைங்க அவனும் அதை தான் குடிக்கிறான். அவனை போய் நீ தான் மலத்தை கலந்தாங்கிறான். ஏன்னு கேட்டால் கீழே உனக்கும் அந்த ஊராட்சி தலைவருக்கு ஏற்கட்ட போடலன்னு சொல்லி. அப்போ எங்கே நீ திசை திருப்புற? அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே பெரிய ஒரு அதிர்ச்சி. சரி, அது மட்டுமா? மரக்காணம் அது மட்டுமா? கள்ளக்குறிச்சி எத்தனை குடும்பம் சேர்த்து போச்சு. அது இறந்தவங்க மட்டும் இல்லை, இறக்காதவர்களும் எல்லாரும் விழுப்புரம் வரைக்கும் இன்னைக்கு விக்கிரவாண்டி வரைக்கும் இல்ல அது திசை திருப்புனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னது அப்ப இருக்கிற கலெக்டர் வயது 30 இது ஆச்சு, வயிற்று வலி ஆச்சு. அப்புறமா அந்த டெத்துக்கு வந்து அதே சாராயத்தை குடிச்சு ஏன் சொல்ல வரோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கேம்பஸ் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெற்றி கூட்டணின்ட்டு. எந்த வெற்றி கூட்டணி? இடதுசாரிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகள், இது ஒரு வெற்றி கூட்டணி தான். அந்த வெற்றி கூட்டணியாலே கடந்த முறை எடப்பாடியே வந்து எதிர்த்து நின்று 76 சீட்டு எடப்பாடி ஜெயிக்க முடிஞ்சது. எடப்பாடிங்கிறது ஒரு செல்லா காசு. அந்த செல்லா காசே அம்மாவுடைய அந்த இதை வச்சுக்கிட்டு 76 சீட்டு ஜெயிச்சு டிஎம்கே வந்து 159க்குள்ளே மடக்க முடிஞ்சது. இன்றைக்கி 4 வருஷம் 5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய அதிருப்தி திமுக மேலே இருக்குது. அன்னைக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? ஆசிரியர்கள் எல்லாத்தையும் போய் நான் வந்தால் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன், செவிலியர்கள்ட்ட நான் வந்தால் எல்லாம் பண்ணுவேன், டாக்டர்கள்ட்ட நான் வந்தால் எல்லாம் பண்ணுவேன், போக்குவரத்து துறைகளில் நான் வந்தால் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே செய்யலையே சார். முக்கியமாக இளைஞர்களுக்கு கல்வி கடன் என்ன பண்ணார்? ரத்து செஞ்சாரா? அது அப்புறமா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா 1000 ரூபாய் கொடுத்தோன்னா எல்லாம் ஏமாந்து சோனகிரி ஓட்ட போடுவோம்னு நினைக்கிறேன். அப்புறமா சிலிண்டருக்கு அதெல்லாம் மாசம் 100 ரூபாய். நீங்க சொன்னீங்களா வெற்றி கூட்டணி அல்ல, அது தோல்வி கூட்டணி ஆக போகுது. அதை எப்போ உணர போறாங்க தெரியுமா? ஒருவேளை வழி இல்லாம மக்களை நீங்க என்ன சார், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு சார். இன்னைக்கு என்னதான் மதத்தை கூட்டினாலும் ரேஷன் ஒண்ணுதான், என்னதான் மதத்தை கூட்டினாலும் சாதியை கூட்டினாலும் கல்வி இது ஒண்ணுதான், கரண்ட் பில்லு ஒண்ணுதான், டேக்ஸ் ஒண்ணுதான். டேக்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா சிட்டியில ஒரு வீடு கட்டினா அவ்வளோ உள்ள போய் ஏறி போச்சு. பத்திரப்பதிவு அவ்வளோ உள்ள ஏறி போச்சே. வீட்டில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் டிராவிங் போடணும்னா டபுளால் ஆக்கி போடுறான் சார். டிராபிக் போலீஸ் துரத்தி ஃபைன் போடுறான் சார். அப்போ மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? நீங்கள் எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்கிறீங்க? போட மாட்டான். அப்படி இல்லை சார், ஏதோ ஒரு திட்டம் மாசம் 1000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டு வரோம். அதாவது அப்புறமா இலவச பஸ் பயணம் அதெல்லாம் நிக்காது. இப்ப புதல்வனுக்கு கல்லூரி அது அந்த பலன்கள் புதுமை பெண் ஐயா, அந்த பலன்கள்லாம் அறிவிச்சார்ல. மாசம் நாங்க வந்து 1000 ரூபாய் தருவோம், அதை தருவோம். நாங்க 11லேருந்து ஆட்சியில் பெரிய ஊழல் நடந்துச்சு, எடப்பாடி சரியா கையாளலை, கொரோனா பிரச்சனைகள்லாம் போனதுனால ஒரு புதிய மறுமலர்ச்சிக்காகவும் இவர் ஊராக போய் மக்களை சந்திச்சார், சைக்கிளில் போனார், ஒரு புகார் பெட்டியை வச்சுருந்தார், ஒரு போர்வை போட்டிருந்தாங்க. மக்கள் சரி தே நீட் அ சேஞ்ச், அதனால் இன்னொரு வாய்ப்பு ஸ்டாலின் கொடுத்தாங்க. ஆனால் 2022 உள்ள களம் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு களம் இல்லை. ஏன் களம் இல்லை? வந்து எதிர்கட்சியா இருந்தாரு, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு. இன்னைக்கு களம் தமிழ்நாட்டு அரசியல்ல. சார் நீங்க சொல்றீங்க அவர்கிட்ட கட்சி கூட்டணி பலமா இருக்கு. மறுபடியும் அதான் சொன்ன கூட்டணி இருங்க சார், கூட்டணி பலமா இருக்கு, அதிகாரத்துல இருக்கிறாங்க, பலம் பலம் இருக்கு. இது போதும் இல்ல சார் ஆட்சி பிடிக்கிறதுக்கு? அப்படின்னா அதிகாரம் தான் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி படம் பலம் இருக்கு சார், படம் பலம் இருக்கு. காசு கொடுத்தா ஓட்டு வாங்கலான்ட்டு நினைக்கிறேன். இப்போ மத்தியில் வந்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய ஆட்சியை அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 15-20 வருஷத்துக்கு அவங்களுக்கான வாய்ப்பு உண்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்துத்துவ கார்டு வந்து அவ்வளோ வேலை செய்யுது. இன்னைக்கு இப்போ கும்பமேளாலாம் வச்சுட்டாங்க. இது இன்னும் 30 வருஷம் கழிச்சு ஆட்சி நடக்குமா? மாற்றம் வரும். அது எப்பயுமே ஒரு சைக்கிளிங் தான் சார். சைக்கிளிங் இல்லை, எல்லா காங்கிரஸ் வந்து தான் உத்தரப்பிரதேசத்தில் பிராமின் ஓட்டு, தலித் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, இந்த 3 ஈக்குவேஷனில் ஃபுல்லாக காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அவ்வளோ காங்கிரஸ் தான். இந்த 3 ஓட்டுமே மாறாது. அங்கே உள்ள பிராமின் ஓட்டு 22%, முஸ்லீம் ஓட்டு 20%,
தலித்து ஓட்டு அது ஒரு 20, இந்த 60ஐயும் வாங்கி ஜெயிச்சிருவான். ஜனதாங்கிறது எல்லாம் தோச்சு. இன்றைக்கி எல்லா ஓட்டும் மாறி போயிட்டல. 1984 இந்திரா இறந்த பிறகு 410 தொகுதி ஜெயிச்சுது ராஜீவ்காந்தி. ஆமாம், 1984. இன்னைக்கு எத்தனை? 44 தொகுதி. கடைசியாக 44 தான் ஜெயிச்சுது. நீ 99 விட்டு 99 அது இந்தியா கூட்டணியினால ஜெயிச்சுது. அது 99 44 சீட்டில் திமுக. அதுவே பெரிய வெற்றி தான். 410 எங்கே இருக்குது, 44 எங்கே இருக்குது? 2014 44, 2019 55 என்னமோ பிடிச்சிது, 2024 99. புரியுதா? 410 வாங்கினது எல்லாத்தையும் இறந்துச்சு. அதே நிலைமை நாளைக்கு இட் குட் ஹேப்பன் பிஜேபி டுடே ஆர் டுமாரோ. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சர்க்குலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்பவுமே எந்த மக்களையும் எப்பவுமே ஏமாற்ற முடியாது, அதுக்கு சாத்தியம் இல்லை. அது நீங்கள் சொல்கிறதுக்கு ஏன்னா படித்தவர்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஓட்டு போகிறவங்க யார் சார்? சரி, ஏழைகள் தான் சார் ஓட்டு போகிறாங்க. படிக்கிற அந்த பக்கம் போகிறதே இல்லை சார், தலை வச்சே படுது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு உண்மை ஒன்று சார். அதுக்கு உதாரணம் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி. இதே மாதிரி தான் ஏதோ ஒரு ஸ்கீமு ஒரு வீட்டுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் அங்கே லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலரு சொல்ல முடியா அல்ல. ஆனால் அப்படியே எதிர்கட்சி கூட முடியாத அளவுக்கு அவளை கீழே போயிட்டார் சார். எப்படி? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அண்ணா நாயுடு அழிஞ்சாருன்னாங்க. ஆமாம், கரெக்டு. நாயுடு அழிஞ்சு போச்சு, கட்சி நீ வராதுண்ணா. நாயுடு எப்படி வந்தார்? அதனால் யாருமே அழிய மாட்டாங்க. அந்த தனுக்கு அந்த சின்ன பட்சம் இருக்க வரைக்கும் அந்த அரசியல். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த தீப்பொறி இருக்கு. தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற அனைத்து விதமான மக்களிடத்து அந்த அதிருப்தியான இது இருக்கு. ஏன்னா எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தலை, எந்த இதுவும் இல்லை, லா அண்ட் ஆர்டர்ல மொத்தம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. எல்லாமே கரப்ஷன். திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். அதிமுக ஒற்றுமையின்மை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று. திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குது? ரெண்டாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. விஜய் வரவு திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் எல்லாத்துக்குமே மைனஸ் பாயிண்ட் தான். திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய ஓட்டையும் அவர் பிரிக்க போகிறார். ஆனால் மற்றவன் நினைக்கிற மாதிரி நான் எப்பவுமே சொல்கிறேன், 8%, 9% மேலே வராது, 7-8க்கு மேலே வராது. எதுக்கு நான் காரணத்தை சொல்கிறேன்னா, விஜயகாந்த் மரணித்த பிறகு இப்போ நான் கூட்டத்தை பலமுறை பதிவு செய்கிறேன், இப்போ பதிவு செய்கிறேன். அந்த சமாதியில் மக்கள் வர்றதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தலைவனுக்கு இவ்வளோ மரியாதையா? கிராமத்துலேருந்து பொம்பளை பிள்ளைகள்லாம். அப்போ அவனால் வாங்கின ஓட்டு 6, 7, 8, கடைசியில் 10. ஆனால் இந்த அளவுக்கு நான் சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் விஜய் வர்சஸ் விஜயகாந்த் பார்க்கும்போது, விஜயகாந்துக்கு முன்னாடி விஜய் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி 20% வாங்குவார், 30% வாங்குவார்? பைத்தியக்காரத்தனமான. ஒருவேளை பிகேக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் சார். உண்மையில் விஜயகாந்த் அழிச்சது இதே திமுக தான் சார். 2011 எதிர்கட்சி வர முடியாதுன்ட்டு அந்த இதில் இல்லை, அவரை ஒரு ஜோக்கராக்கி டென்ஷன் ஆக்கி எடக்கு முடக்கமாக கேள்வி. இப்போ சீமான எடக்கு முடக்கமாக கேள்வி கேட்குறாங்கள, அவர் சீமான ஒரு இது இல்லை, ஏதோ ஒன்று கேட்குறாங்க. நான் கேட்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பதிச்சுடுங்க. சீமான ஒரு அரசியல் தலைவனாகவே நீங்கள் சார் ரைட்ஸ் அரசியல் தலைவனே கிடையாது. அப்படி கிடையாது சார். நான் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுடைய சம்மதத்தோடு. அவள் என் கூட படுத்தா, நானும் போய் படுத்தேன். அவள் என் கூட மட்டுமா படுத்தா? 4 பேர், வாயால் சொல்லக்கூடாது, 4 பேருக்கு பாலியல் தொழில் பண்ணுறவன். அது மட்டும் இல்லாமல் நான் குச்சியில் உட்காந்துட்டு இருக்கிற பொம்பளையை தூக்கிட்டு போயா பண்ணேன், இளம்பிள்ளையவா. அவள் ஒரு நடிகை. சொல்லிட்டு சிரிக்கிறார் இப்படின்ட்டு. 7 முறை அபா செஞ்சதும் நான் தான் தமிழ்நாட்டில். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஐ கான் இமேஜின். என்னால் இது இப்படி எல்லாருமே நல்லவங்க கிடையாது, இதை விட மோசமானவங்க தான் அரசியல். இவருக்கு எப்படி ஓட்டு போடுவான் சார்? இவருக்கு எப்படி ஓட்டு போடுவான்? இல்லை சார், உண்மையில் இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாமே திமுக தான் சார். திமுக தான் சார். இல்ல திமுகவை சொல்லாதீங்க. திமுக தன்னுடைய எதிரான ஓட்டை ஸ்பிரிட் பண்றதுக்கு அதே மாதிரி பண்றாங்க. அது ஒண்ணு. விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது, இதே பிரசாந்த் கிஷோரை வச்சு செய்யறாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு சார். சார் நீங்க இல்ல அவர் 2வது ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டாரு, போனார் ஒரு கட்சி தலைவரா என்று. அத்தோடு பேசிட்டு வர வேண்டியதை அவர் தனித்து போட்டிடுவாரு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? திமுகவுக்கும்
பிரசாத் கிஷோருக்கும் ஏதோ மறைமுகமான இருக்கும். இது இருக்கு சார். அப்படி பேசக்கூடியவர் இல்லை சார் அவரு. இது வரைக்கும் அவருடைய டேட்டா எடுத்தா அப்படிதான். அது ஏன் முக்கியமா சொல்றாரு? சொல்றேன், ஆதவ் அர்ஜுன் இருக்கார, இவருக்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது. பணம் இருக்கு, அவங்க மாமா பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரன் மாதிரி அவர் இந்திய கோடீஸ்வரன். ஆனால் அரசியல் சூட்சமங்கள் இருக்கு பாருங்க, அது அவருக்கு தெரியாது. இந்த அரசியல் சூட்சங்களில் பழம் தின்று கொட்டை போட்டவங்க திமுக காரங்க. இன்னைக்கு கருணாநிதி இல்லை, ஸ்டாலினை விட பெரிய ஆட்கள் இல்லை சார். இருக்கிறவங்கள கருணாநிதி விட ஸ்டாலின் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி, சாணிக்கர். கூட்டணியை அப்படியே கம்மு போட்டு அப்படியே வச்சிருக்காரு, தொடர்ந்து வெற்றியை பெற்றுட்டே வராரு அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனா எதிராக எந்த கட்சியும் இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கின்றாங்க. அது எல்லாருமே இப்போ பதிவு பண்றாங்க. கேட்டா 50% மேல அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு கூட்டணியோடு அப்படின்றாங்க. ஆனா மக்கள் அவ்வளவு, தமிழகம் மக்கள் ஒன்றும் தெரியாதவர்களா, ஒன்றும் அறியாதவர்களா, உன்ன சொல்ல போனா முட்டாள்களா, இந்த சொல்றவங்களாம் இவனுங்களாம் அறிவாளிகளா? சார், ஜெயலலிதாவை தூக்கி போட்டாங்க கரப்ஷன்லேருந்து. ஆனால் அதே ஜெயலலிதாவை உட்கார வச்சாங்க. அதே ஜெயலலிதாவை ஊழல் வழக்கு தண்டிச்சா அதே ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் திருப்பி வெற்றி பெற்றாங்க. ஆனால் இவங்களுக்கு அதேமாரி கிடையாது சார். இவங்களுக்கு அதேமாரி கிடையாது. நாங்கள் சுத்தமானவங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் இதுன்ட்டு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற புகஞ்சிட்டு இருக்கு சார் மனசு மக்கள். இல்லை, இப்போ பொதுவாக கேட்குறாங்க, அதிமுகவும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாமான்ட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்குறப்ப, வைக்கலாம், நல்லது தான், எந்த இல்லை, இந்த ஆளுகின்ற அரசு சரியில்லை, சரியான இது இருக்கு, இன்னும் இன்னும் கேட்டால் அதிமுக ஒன்றா சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை விட விஜய் கூட சேர்ந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிலாம் அவங்கள கருத்து சொல்கிறாங்க சார். அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி என்னடான்னா, நான் தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் 2 அரசியல்வாதி தான் பைத்தியக்காரன்லாம் ரொம்ப தரம் குறைஞ்சது. ஒன்று எடப்பாடி, தன் கட்சிக்கு சேர வந்தவனெல்லாம் வேற வேணான்னு சொல்லி கட்சி அழிச்சிட்டு இருக்கு. கரெக்டு. இன்னொன்று என்ன பேசுன்னு தெரியாம பேசுற சீமா. கரெக்ட் சார். உங்களுடைய இது ஏத்துக்கிறேன் சார். அப்படி கிடையாது பேசுறது. ஒரு பெண், நம்ம 2 பேருமே நம்ம 2 பேருக்கும் தனிப்பட்ட நட்பு உண்டு. ஆனா நம்ம இந்த விஷயத்துல பல கரெக்ட் சார். நீங்க கருத்து நீங்க ஏத்துக்கலாம். இல்ல இல்ல, இது கரெக்ட் சார். உண்மையில சார், கைக்கு தெரிஞ்சு நல்ல இது எல்லாருமே சொல்றாங்க, அதிமுக ஒன்று சேர்ந்தா மின்னு. ஆனா சேர்க்க மாட்டேன்றாரு. பாத்தீங்களா, உலகத்துல இப்படி ஒரு அதிசயத்தை கண்டமா? மோடிலாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கூட அவங்கள மட்டம் தட்டுவாங்க. மோடி மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பேச்சு, அந்த சூட்சமா தெரிஞ்சவங்க அமித்ஷாவெல்லாம். ஆமா சார். எல்லாத்துக்கு மேல அம்மாவோட பெருந்தலைவர் தமிழ்நாட்டுல எடப்பாடியா? இல்ல சார். எல்லாரும் வீட்டுக்கும் போனாங்களே. ஆமா, எல்லாரையும் கூப்பிட்டாங்களே. நீங்க சொன்ன மாதிரி 96க்கு அப்புறம் உங்க தோல்விக்கு அப்புறம் வீடுகளுக்கு போய் வைகோ எல்லாரும் சந்திச்சாங்க. நம்ம முன்ன கேட்டா எதிர்த்து நின்று, அதை விட அம்மாவோட பெரிய தலைவரா எடப்பாடி. உனக்கு என்ன தெரியும்? இல்ல அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன, உன் ஃபேஸ் வேல்யூ என்ன? அவங்களுடைய ஆங்கில அறிவும், தமிழ் அறிவும், பன்மொழி அறிவும், அட்மினிஸ்ட்ரேஷனும் உங்ககிட்ட ஏதாவது உண்டா சார்? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வச்சுதான் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவர் இருக்காரா? அதுதான். அப்படி இருக்கப்ப ஒன்றாக இருந்து கட்சி வலிமை அது செய்யணும். இல்ல இன்னொன்னு, அது ஒண்ணு சொல்லியாச்சு, எடப்பாடி உலகத்திலே தான் கூட பலப்படுத்துறதுக்கு வர்றவன வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் எடப்பாடி தான். அதே மாதிரி எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம வளர்ந்தவன் சீமா. எந்த பின்புலமும் கிடையாது, எளிய குடும்பத்தை சார்ந்தவர். நல்ல டாக்டிஸ் பண்ணார். அவர் கிறிஸ்தவ பின்னணியை கொண்டாலும் அடிக்கடி நல்ல புட்டு வைக்கிற காரணம் என்ன தெரியுமா? அதுவும் ஒரு அரசியல். நான் ஹிந்து தான் சொல்றது. செபாஸ்டியன் தான் அவர் பேர். அது தப்பில்லை, ஹிந்துவா மதம் மாறிட்டார்னு வச்சுக்கலாம். முருகன் அது இதுன்னு சொல்றாரு. ஆனா வாயால தான் வந்த வளர்ச்சியை நாசமாக்குன்னு தான் அவர் தான். இந்த எலெக்ஷனில் 8 கிடைக்காது, நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. அவர் என்னுடைய நண்பர் தான், எனக்கு அவர் மீது பெருமதிப்பு உண்டு, நல்ல மனுஷன்தான். இந்த பெண் விஷயத்தில் ஒரு அரசியல் தலைவன் இப்படி பேசக்கூடாது, எப்படி பேசக்கூட அப்படி பேசிட்டார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக தம்பி கையை காட்டிக்கிட்டே இருக்காங்க, 3 நிமிஷம் ஆயிட்டுன்னு. 2 தலைவன் தான்
அறிவை அடகு வைத்தவர்கள். ஒன்று எடப்பாடி, இன்னொன்று சீமான். நான் அது முழுசாக ஆதரிக்கிறேன் சார். ரைட், உண்மையாக தான். ரைட். ஆனால் எடப்பாடி கண்ணுக்கு பயங்கரமான வெற்றி வாய்ப்புக்கு நல்லா இது இருக்கு, சூப்பரா இருக்கு. எடப்பாடி விட்டுருங்க சார், மற்ற எடப்பாடி விட்டுருங்க. அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு மலைக்கு மேல் குன்றுக்கு மேல் எரிகிற ஜோதியாக தெரிகிறது. ஒன்று, அனைவரையும் இணைத்து வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே. நல்லா கவனிங்க. அப்படி ஒரு இயக்கத்தை ஒரு தாய் உங்ககிட்ட 45% ஓட்டோட கொடுத்துட்டு மரணிச்சு போயிட்டான். அதை கெட்டுறதுக்கு நான் இறந்த போறோம் 100 வருஷம் இந்த இயக்கம் வரும்னு அந்த தாய் சொல்லுது. அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க இறந்து, அவங்க மீது 1000 விமர்சனங்கள் எதிர்கட்சிக்கு உண்டு. ஆனாலும் எதிர்கட்சிகளும் கூட சொன்னாங்க, அம்மா இறந்து போன பிறகு நீங்க வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலம்மா, நீங்க ஆளக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த குரல்கள் திமுகலேருந்து கனிமொழிட்டேருந்துலாம் வந்துச்சு, எல்லார்ட்டையும் வந்துச்சு. அந்த அளவிற்கு எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்று இன்று இல்லையே அப்படின்னு அவங்க மேல மறுபடியும் சொல்றேன். கரெக்ட். லா அண்ட் ஆர்டர் இப்ப மக்கள் அதான் சார் பேசுறாங்க, இன்று இல்லையே. ஆமா, நீங்க சொல்றது நான் கண் கூடவே நான் டிராவல் ட்ரெயின்ல போற பஸ்ல எங்க எந்த சமூகத்திலே நீங்க 100% கரெக்ட் சார். இதே மாதிரி ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படி நடக்குமா? டெய்லி குற்ற வழக்குகள், பாலியல் வழக்குகள், ஆசிரியர் இப்படிலாம் அவங்க அடிச்சு தூக்கி போட்டு இருப்பாங்க, துவச்சு போட்டு இருப்பாங்க. எந்த சமூகம் கரெக்ட் சார், நீங்க உண்மையில பேசுறாங்க சார். நீங்க ஒண்ணு திமுகவுக்கு ஆதரவான மைனாரிட்டி சமூகம் இருக்கு இல்லையா, அங்க போய் ஜெயலலிதா பத்தி கேளுங்க, அவ்வளவு பிரேட் பண்ணுவாங்க. அதே தான் சார் சொல்றாங்க. அதே மாதிரி பிராமணர்கள், அதே மாதிரி முக்குலத்தோர், அதே மாதிரி கரெக்ட் சார், எல்லா சமூகமும் சொல்லுவாங்க. அவங்க எந்த சமூகத்துக்கும் தன்னை சொந்த உண்மையில நீங்க எடப்பாடி இருக்க, நான் கொங்கு மண்டலத்துக்காரன்னு ஒரு சாதி அடையாளம் பண்றிய. ஜெயலலிதா என்னைக்காவது தன்னை ஒரு பிராமண பெண்ணு, நான் ஒரு பிராமணத்தின் எங்கேயாவது சொல்லியிருக்கா? அந்த சமூகத்துக்கு என்னைக்காவது அந்த சமூகத்துக்கு என்னைக்காவது ஒரு கல்லையாவது தூக்கி போட்டிருக்கா? அதான் இல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை இழந்தது இன்னைக்கு எனக்கு கண்ணில் உண்மையில ஒரு தமிழக மக்கள் எல்லாமே வருத்தப்படுறாங்க சார். அலெக்சாண்டரோடு நான் உண்மையில டிஜிபியோட பேசிக்கிட்டு இருந்தேன், டிஜிபியோட பேசினேன். அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் சொன்னார் என்கிட்ட, தெரசா வந்தாங்களாம், வேர் வி கோ, வேர் ஐ ஷுட் கோ அப்படி கேட்டாங்களாம். நான் எங்கே போகணும், தெரசா வந்துட்டாங்கன்னு. நோ மேடம், அவங்களே உங்களை பார்க்க வராங்கன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு 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 ஆளுமை. அந்த ஆளுமைக்கு எதிராக அந்த ஆளுமையினுடைய ஒரு கால் பாகம் கூட எடப்பாடிட்ட கிடையாது சார். அது சார் இன்னொன்று, நாங்கள் வர்றவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், அதிமுக ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம். ஆனால் இவரே கருணாநிதி மகனே நான் கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரா? இல்லையே, திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்றாரு. அப்படின்னா மக்கள் மேல் அதிருப்தி கருணாநிதி ஆட்சி மேல இருக்கு. கருணாநிதி ஆட்சி மேல இல்ல, கருணாநிதி மேல ஆட்சி. கருணாநிதி மேல அல்ல. ஜெயலலிதாவை பேர சொல்றாங்க, புரட்சி தலைவர் பேர சொல்றாங்க, எங்கேயாவது கருணாநிதி பேர சொல்றாங்களா? இல்ல சார். காட்டுங்களேன், கேன் யூ ஷோ இட் எக்ஸாம்பிள்? நான் கேட்கறேன், சொல்லுங்க. அம்மாவுடைய ஆட்சி வரணும், புரட்சி தலைவருடைய ஆட்சி வரணும், காமராஜருடைய ஆட்சி வரணும், எங்கேயாவது கருணாநிதி ஆட்சி வரணும்? இல்ல, தத்த மகனே சொல்லியே. ஒரு நிமிஷம் இருங்க. தந்தை பெரியாரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, 1000 கருத்து இருக்கட்டு, 1000 கருத்து இருக்கட்டு. பெரியாருடைய மண் சொல்லிட்டு, அண்ணாவை பத்தி பேசுறாங்க சொல்லிட்டு, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வாழ்க, அவருடைய ஆட்சி ஐயா இருக்கிறதாக இன்னைக்கும், அம்மாவுடைய ஆட்சி. எங்கேயாவது கருணாநிதி ஆட்சி, காமராஜர், கக்கன், ஜீவா எல்லாரையும் சொல்றாங்க, கருணாநிதி ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்காங்க சார். இது காமராஜ் ஆட்சி சார் சொல்றாங்களே. கண்ணொளி மாபெரும் மக்கள் தலைவன் இன்னைக்கும் பெருந்தலைவர் காமராஜர். ஸ்டாலின் ஆட்சி காமராஜ் ஆட்சின்னு சொல்றாங்க சார். கருணாநிதி ஆட்சி ஏன் சொல்ல மாட்டேங்க? கலைஞருடைய ஆட்சி, கலைஞர்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? சொல்ல முடியாது. இல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அவளை இறந்து போனதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ரைட், நம்ம நேர முடிவுக்கு வந்துட்டு. ஆமா, இதுபோல் பரபரப்பான தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.